தமிழலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 4.81 லட்சம் தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் முரண்பாடுகள் குறித்து பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 5.73 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். முதல் முறை வாக்காளர்கள் 14.59 லட்சம் பேர் என்றும் 75,064 வாக்குச்சாவடி மையங்களில் 1,06,480 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளில் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் 4,023 பேர் களத்தில் உள்ளனர். 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை தேர்தல் நடத்தப்படுகிறது. மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 4 முனை போட்டி நிலவுவதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 136 பொது பார்வையாளர்கள், 50 காவல் பார்வையாளர்கள் மற்றும் 150 செலவின பார்வையாளர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 5.73 கோடி வாக்காளர்கள் ஜனநாயக கடமை நிறைவேற்ற வசதியாக 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் SIR பணிகளுக்கு பிறகு 5,73 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்காக மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளன. பாதுகாப்பு பணியில் 300 கம்பெனி ராணுவ படைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 83,875 காவல்துறை பணியாளர்கள், 40,427 காவல்துறை அல்லாத பணியாளர்களும் நியமிக்கப்பட்டு உள்ளனர். வாக்குச்சாவடி பணியில் 3.40 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர். வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் 12 வகையான மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி தேர்தலில் வாக்களிக்கலாம். வாக்காளர் அட்டை இல்லாவிட்டால் 12 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். சென்னையில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருகின்றனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை சுமார் 2.25 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதாவரத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் விமானங்களில் தமிழகம் வந்து வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழர்கள் வளைகுடா நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமுடன் தமிழகம் வந்து வண்ணம் உள்ளனர். துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தமிழகம் வரும் இவர்கள் வாக்களித்துவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்ப இருப்பதாக கூறுகின்றனர். சுமார் 2.5 லட்சம் பேர் தமிழகம் வருவதாக விமான நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன.
செல்வ பெருந்தகை மீது அதிருப்தியில் இருக்கும் ராகுலை அவர் தலைவர் பதவியில் இருந்து விரைவில் மாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனத்தை பதிவு செய்தனர். ஆனால் சோதனை எதுவும் நடத்தப்படவில்லை என்று விளக்கம் அளித்த வருமான வரித்துறை செல்வ பெருந்தகை மீது போலீசார் புகார் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் விரைவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் என்றும் தெரிய வந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 152 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் முதல் கட்டமாக 150 தொகுதிகளில் நாளையும் 142 தொகுதிகளில் 29ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 3.60 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்ற உள்ளனர். இந்த தொகுதிகளில் பாதுகாப்புக்காக சுமார் 2.5 லட்சம் வீரர்களை கொண்ட துணை ராணுவ படைகளை தேர்தல் ஆணையம் களமிறக்கியுள்ளது. 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நீட்டித்துள்ளார். ஈரான் தரப்பில் இருந்து முறையான அமைதி திட்டம் சமர்ப்பிக்கப்படும் வரை இந்த போர் நிறுத்தம் தொடரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 முதல் தொடங்கிய போர் ஏப்ரல் 8 முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் கண்காணிப்பு தொடர்ந்து நீடிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளது. கேரளா, சென்னை உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பாக நடந்த படப்பிடிப்பு முடிந்ததை ஒட்டி படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் அனிருத் இசையில் விஜய் சேதுபதி, மோகன்லால், பவன் கல்யாண் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்துள்ள இப்படத்தின் OTT உரிமை சுமார் ரூபாய் 160 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.